Daily. Taste the Daily. நான் கேஸ்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அஞ்சலியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. அஞ்சலி, அஞ்சலி, ஏய் நீங்க என்னடி பண்ற? என் பொண்ணு மேல காரை ஏத்திட்டல. ஒருவேளை அவ கார் மோதி உயிரோட இருந்தா அவளை கொல்லலன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துட்டியா? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது பேசுன அவ்வளவுதான். ஏண்டி கொலகார பாவி, வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போன என் பொண்ணு மேல திட்டம் போட்டு காரை ஏத்திருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அஞ்சலி உனக்கு என்னடி துரோகம் பண்ணா? எதுக்குடி அவளை கொல்ல பாக்குற? நீ அவளை கார்த்திகோட ஒன்னா வாழத்தான் விடல. பாவம், அவளை உயிரோட இருக்க கூட விட மாட்டியா? பாவி பாவி, உன்னால அவ. என்னங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? இப்ப எதுக்கு இலக்கிய மேல வீணா பழி போடுறீங்க? இலக்கிய வேணும்னா உங்க பொண்ணு மேல காரம் மோதல. என் வைஃப் அப்படி பட்டவனும் இல்ல. இல்ல, இவ அப்படிப்பட்டவதான். தன் கூட ஒன்னா வளர்ந்தவ தனக்கு சரிசமமா வாழ்றதான்னு பொறாம பிடிச்சு அஞ்சலிய கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சா. ஆனாலும் என் பொண்ணு அவ புருஷனோட ஒன்னா சேரணும்னு உறுதியா இருந்தா. அத பாத்துட்டு உன் பொண்டாட்டி இதுக்கு மேல விட்டு வச்சா வீட்டுக்குள்ள வந்துருவா போல இருக்கு நினைச்சு அவளை காரை ஏத்தி கொல்ல பாத்திருக்கா. ஏ இலக்கியா, அஞ்சலி யாருடி? உன் மாமா பொண்ணு தானே? உன் மாமா மட்டும் இல்லன்னா நீ உங்க அம்மா தம்பி எல்லாரும் பிளாட்பாரத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என் புருஷன் எங்க வைத்த காய போட்டுட்டு உங்களுக்கு வயிறார சோறு போட்டாரே, அந்த நன்றி கூட இல்லாம அஞ்சலியை அழிக்க பாக்குறியே, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அஞ்சலியை யாரும் அழிக்க பாக்கல, இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் உங்களை சொல்ல சொன்னாங்களா? இல்ல, உங்க பொண்ணே தான் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இப்பதான் அஞ்சலி கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு வரேன். இலக்கியா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் விரதம் இருந்த மயக்கத்துல நடு ரோட்ல வந்து மயங்கி இலக்கியோட கார் மேல விழுந்துட்டேன்னு அவங்க வாயாலே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அஞ்சலி ஏன் அப்படி சொன்னா? அவ என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? இல்ல இல்ல, என் பொண்ணு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க. இல்ல அத்தை, அஞ்சலி சொன்னதை நானும் கௌதமும் கேட்டோம். அவ அப்படிதான் வாக்குமூலம் கொடுத்தா. நிறுத்தடி, இதை என்ன நம்ப சொல்றியா? இத பாருங்க, நாங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம், நம்புங்க. மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த போலீஸ்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? இவரை வச்சு பொய்யா ஒரு வாக்குமூலத்தை நீங்களே ரெடி பண்ணி கேஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன். உங்களை தப்பிக்க நான் விடவே மாட்டேன். ஏண்டி, உன் பிறந்த நாள் அன்னைக்கு என் பொண்ணுக்கு சாவ நாள் ஆக்கணும்னு பாக்குறியா? நீ புது காரை ஓட்டி கொள்றதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாலா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண உன்ன இனிமேல விட்ட வைக்க கூடாது. என்ன பண்றேன்னு பாரு. என்ன கையெடுங்கம்மா, விட போறீங்களா இல்லையா? விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏண்டி, என் பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வே. போங்க. இலக்கியா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்லங்க, அந்த பொம்பளைக்கு எப்பவுமே அப்படித்தான். நீ கவலைப்படாத. எப்படியோ அஞ்சலியோட வாக்குமூலம் நமக்கு சாதகமாயிடுச்சு, அது போதும். இல்ல கௌதம், நீங்க இன்னும் ஆபத்துல இருந்து வெளில வரல. அஞ்சலி எப்ப வேணா வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னதான் அஞ்சலி உங்களுக்கு ஃபேவரா இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அஞ்சலியோட அம்மா அதை ஈஸியா விடுவாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க நிச்சயமா அஞ்சலிய இலக்கியாவுக்கு எதிராக மாத்துவாங்க. அதான் அஞ்சலி தெளிவா வாக்குமூலம் கொடுத்துட்டாலே, இனி எப்படி மாத்த முடியும்? அது ரொம்ப ஈஸி இலக்கியா. என்ன மிரட்டி அப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்ல வச்சாங்கன்னு அஞ்சலி வாக்குமூலத்தை மாத்தி சொன்னா அதைத்தான் கோர்ட் ஏத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி சாதாரண ஆள் இல்ல. அவ எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது, அது உங்களுக்கும் தெரியும். அதனால இனி நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவ உங்களுக்கு எதிராக திரும்பாம இருக்கணும்னா, நீங்க சேஃபா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க மகேஷ் சார். அஞ்சலிய அவங்க அம்மா கிட்ட விடாதீங்க, உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க.
அஞ்சலி கொடுத்த வாக்குமூலம் மாறாம இருக்கணும்னா அவங்க உங்க பக்கத்திலேயே தான் இருக்கணும். அஞ்சலியோட உடம்பு குணமாகி நார்மல் ஆகுற வரைக்கும் நீங்க அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். அஞ்சலியை நாங்க எப்படி கவனிச்சுக்கிறது? அது எப்படின்னு எனக்கு தெரியாது இலக்கியா. அதை நீங்க தான் யோசிக்கணும். கௌதம், நான் வரேன். வரேன். ஓகே. என்னங்க ஏசிபி இப்படி சொல்லிட்டு போறாரு? சிந்தாமணி அத்தை போன வேகத்தை பார்த்தா அஞ்சலியை உசுப்பேத்தி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. நான் நிச்சயமா ஜெயிலுக்கு போக தான் போறேன். சரி, செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவிக்கிறேங்க, அதுதானே நியாயம். Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.